Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதில் தொடர்ந்தும் இழுபறியான நிலைமை நீடிக்கிறது. அரியநேந்திரன் தவராசா இறுதிப் பட்டியலில் உள்ளதாக அறிவிப்பு. தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடன் ரகசியமான சந்திப்பில் ஈடுபடவில்லை, பரகசியமான சந்திப்பிலேயே ஈடுபட்டேன், அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொலிஸ் மா அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கமைய செயற்படுமாறு சட்டமா அதிபர் சபாநாயகருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். பங்களாதேஷில் உள்ள டாக்கா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆளும் கட்சியின் பின்வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை அறிவிப்பதற்கு மீண்டும் 2 நாட்கள் கால அவகாசம் கோரப்பட்டுள்ளது. நாளை புதன் அல்லது நாளை மறுதினம் வியாழக்கிழமை இறுதியான பெயரை அறிவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் பொது வேட்பாளரை அறிவிப்பதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தொடர்ந்தும் தடுமாறி வருகிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் சித்தார்த்தன், விக்னேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றிருக்கவில்லை. இந்நிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான அரியநேந்திரன், KV தவராசா ஆகியோரின் பெயர்கள் தொடர்பில் பரிசீலனை செய்யப்பட்டது. இந்நிலையில் ஈற்றில் அரியநேந்திரனின் பெயர் இறுதி செய்யப்பட்டுள்ளதோடு அவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதால் சுயேட்சையாக போட்டியிட முடியும் என்றும் சிவில் தரப்பினர் கருதுகிறார்கள். இதனால் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளில் தங்கியிருக்க தேவையில்லை என்ற நிலைப்பாடும் அவர்களுக்கு உள்ளது. எனினும் புலம்பெயர் தரப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணியாக உள்ள KV தவராசாவை களமிறக்கிவிட வேண்டும் என்று அழுத்தங்களை பிரயோகித்து வருகிறார்கள். எவ்வாறாயினும் டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் குறித்த இருவரையும் நேரில் அழைத்து கலந்துரையாடியதன் பின்னரே இறுதியான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் யாழில் நடைபெற்ற கூட்டம் எவ்விதமான இறுதியான தீர்மானங்களும் இன்றி நிறைவுக்கு வந்துள்ளது. குறித்த கூட்டம் சம்பந்தமாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சிரேஷ்ட சட்டத்தரணி N. ஸ்ரீகாந்தா, எதிர்வரும் வியாழக்கிழமைக்கு முன்னர் தமிழ் பொது வேட்பாளரின் பெயர் அறிவிக்கப்படும், பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து எமது முடிவு வெளிப்படுத்தப்படும் என்றார். தமிழ் பொது வேட்பாளருக்கு டெலோ ஆதரவு வழங்கினாலும் எனது ஆதரவு இல்லை, வன்னி மக்களின் மனங்களை அறிந்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டதென்று டெலோ வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தங்கள் நிலைப்பாடு என்ன என்று ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். டெலோ கட்சி பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றது, ஆனால் அதற்கு நான் உடன்பாடில்லை. அது ஒரு விஷப்பரீட்சை. நான் வன்னி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்துள்ளேன். அவர்களது நிலைப்பாடு தான் எனது நிலைப்பாடும். பொது வேட்பாளருக்கு வன்னியில் ஆதரவு இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது வேட்பாளர் வெல்லப்போவதில்லை. சமஷ்டி உள்ளிட்ட தமிழ் மக்களின் அபிலாசைகளை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை நிறுத்துகிறார்கள். ஆனால் அவர் குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போது மக்களது அபிலாஷைகளுக்கு தமிழ் மக்களது அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஒரு தோற்றப்பாடு ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். என்னை பொறுத்தவரை இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்ற தமிழ் தேசிய கட்சிகளும் இந்த கூட்டணியுடன் இணைந்து அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தி செயற்பட்டால் அதற்கு எனது ஆதரவு உண்டு. அப்போது தான் மக்கள் அதனை ஆதரிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். பொது வேட்பாளர் தெரிவில் 7 கட்சிகளும் 7 பொது அமைப்புகளும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கட்சிகளிடமோ அல்லது அந்த அமைப்புகளிடமோ பொது வேட்பாளராக போடுவதற்கு ஆட்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்காத தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களான சட்டத்தரணி KV தவராசா மற்றும் அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் ஆகியோரில் ஒருவரது பெயரை பரிசீலிக்கிறார்கள். அவர்களிடம் வேட்பாளர் இல்லாது பொது வேட்பாளரை எதிர்க்கும் கட்சியிடம் வேட்பாளரை தேடும் நிலை என்றால் சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
நான் ஜனாதிபதியுடன் இரகசியமான சந்திப்பில் ஈடுபடவில்லை, பரகசியமான சந்திப்பிலேயே ஈடுபட்டேன் என்று வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் சுயாட்சிக் கழகத்தின் செயலாளர் நாயகமுமான அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். யாழில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்ற வகையில் கடந்த மாதம் சஜித் பிரேமதாசா அவர்களை சந்தித்திருந்தேன். வடகிழக்கு மக்கள் தொடர்பான அவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் கேட்டுக்கொண்டேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் நான் சந்தித்திருந்தேன். நான் ஏற்கனவே வடக்கு மாகாண சபையின் உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்திருக்கின்றேன். தற்போது ஈழத்தமிழர் சிவாஜி கழகத்தினுடைய செயலாளர் நாயகமாகவும் பணியாற்றுகின்றேன். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு என்ன, அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் குறித்தான தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாக கேட்டு தெரிந்து கொள்கின்ற நிலையில் இந்த சந்திப்பை மேற்கொண்டேன் என்றும் அவர் கூறினார். தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கு தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது நேற்று நிறைவடைந்திருந்த வேளையில் விண்ணப்பங்களை அச்சிடும் போது ஏற்படும் காலதாமதம் மற்றும் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் திகதி நீடிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் இறுதி திகதியன்று, அதாவது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் விண்ணப்பங்கள் பொறுப்பான மாவட்ட தேர்தல்கள் அலுவலகங்களை வந்தடைய வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கமைய செயற்படுமாறு சட்டமா அதிபர் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தனவிற்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரி சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தவினால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு பதிலளிக்கும் வகையில் சட்டமா அதிபர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். இந்த விடயம் குறித்து செயற்பட வேண்டிய விதம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கப்பெற்றுள்ளதாக சபாநாயகரும் உறுதிப்படுத்தியுள்ளார். சபாநாயகரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நீண்ட ஆலோசனை அறிக்கையை வெளியிட நடவடிக்கை எடுத்துள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை போலீஸ் மா அதிபர் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடப் போவதில்லை என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடுவதற்கு எவ்வித சட்ட அடிப்படைகளும் இல்லை என்று சபாநாயகர் கூறியுள்ளார். பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னக்கோன் நியமிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி சிவில் தரப்பினர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்றம் அவர் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. அத்துடன் அரசியலமைப்புக்கமைய பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறும் உயர் நீதிமன்றம் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சின் பதவியை ராஜினாமா செய்த கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆளும் கட்சியின் பின்வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயதாச ராஜபக்ச எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டதன் காரணமாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எம்பிக்களுக்கு எதிர்க்கட்சி ஆசனங்களை வழங்குவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்று பாராளுமன்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாமல் ராஜபக்ச தலைமையிலான குழுவினர் தமக்கு எதிர்க்கட்சி ஆசனம் வழங்குமாறு பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுக்கவுள்ளதாக தெரிய வருகிறது. அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களினதும் முன்னாள் ஜனாதிபதிகளினதும் பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்கவும் அத்தகைய சகல பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைப்பதற்கும் பிரதி பொலிஸ்மா அதிபர் ஒருவரை நியமிப்பதற்கும் பரிந்துரைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. அமெரிக்காவின் பென்சில்வேனியா பிராந்தியத்தில்
பட்லர் நகரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு இலங்கையில் உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் உள்ள டாக்கா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விமான நிலையம் 6 மணி நேரம் மூடப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் இராணுவம் தெரிவித்துள்ளது. விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் பங்களாதேஷுக்கு வரும் சில விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என அந்த நாட்டின் இராணுவ தளபதி வகேருஸ் ஜமான் தெரிவித்துள்ளார். ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டிலிருந்து தப்பியோடிய பின்னர் நாட்டு மக்களிற்கு உரையாற்றியுள்ள இராணுவ தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு டாக்காவிலிருந்து இராணுவ விமானத்தில் நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா டெல்லி அருகே ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தரையிறங்கினார். இங்கிலாந்து அரசிடம் அவர் தஞ்சம் கோருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்ததை அடுத்து இன்று மதியம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் இருந்து மதியம் 2:30 மணிக்கு அந்நாட்டு இராணுவ விமானத்தில் தனது சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் பிரதமர் மாளிகையான கனபாபனில் இருந்து புறப்பட்டார். அவர்கள் புறப்பட்ட விமானம் புதுடெல்லி அருகே ஹிண்டன் விமானப்படை தளத்தில் தரையிறங்கியது. அவர்கள் இங்கிலாந்து செல்ல உள்ளதாகவும் இங்கிலாந்து அரசிடம் ஷேக் ஹசீனா தஞ்சம் கோரியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஷேக் ரெஹானா இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் என்றும் எனவே அவரோடு ஷேக் ஹசீனா லண்டனில் தங்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமாக தீர்மானித்துள்ளதாகவும் சுதந்திர கட்சியை பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிறைவேற்று சபையின் 90% பேரின் இணக்கப்பாட்டுடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பலமான வலையமைப்பு ஏற்கனவே செயற்பட ஆரம்பித்துள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண இதனை குறிப்பிட்டார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.